லக்ஷ்மி ஒரு நிமிஷம். என்ன விஷயங்க? எனக்கு அவார்ட் கிடைச்சதுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணேன், ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். அதை தாண்டி உனக்கு என்கிட்ட வேற எதுவும் கேட்கணும்னு தோணலையா? என்ன கேட்கணும்? இதுல கேக்குறதுக்கு என்னங்க இருக்கு? அதாவது உன் மனசுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லையா? நீங்க இப்போ எந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ லக்ஷ்மி அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலையா? ஏங்க, நான் உங்களை தான் கேக்குறேன். நீங்க எந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் அவார்ட் வாங்கும்போது நீ எங்க இருந்த? நான் உங்க கூட தானே இருக்கேன். ஏன் கூட இருந்தியா? அதாவது நீங்க அவார்ட் வாங்குறத நான் டிவில பார்த்தேன். அந்த நேரத்துல என்னன்னு தெரியல, நானும் உங்க கூட இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீ டிவியில ப்ரோக்ராம் பார்த்திருந்தா கண்டிப்பா ஒரு விஷயத்தை பத்தி கேட்டிருக்கணும். அதான் எதை பத்தி கேக்குறீங்க? அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு பொண்ணு டைரக்டா அவ தான் என் பொண்டாட்டின்னு சொன்னான். நான் தான் அவ புருஷன்னு அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி வச்சு சொன்னான். அந்த விஷயத்தை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அந்த விஷயத்தை பத்தி நீ எவ்வளவு யோசிச்சிருப்ப, உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த விஷயத்துக்காக எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்ககிட்ட அந்த விஷயத்தை பத்தி எந்த ஒரு கேள்வியுமே இல்லை. அந்த நேரத்துல உங்க பக்கத்துல இருந்தது நான் தான். என் புருஷனை இந்த உலகத்துக்கு நான் சொன்னேன். இதுல கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? லக்ஷ்மி, என்ன ஆச்சு? அந்த பொண்ணு என்ன பண்ணான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுக்காக அப்படி பண்ணாங்கிறது தான் முக்கியம். அந்த நேரத்துல உங்களை தான் சொந்தமாக்கிக்கணும்னோ, உங்களை தன்னோட வலையில விழ வச்சுக்கணும்னோ அந்த பொண்ணு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லல. அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன்ல எங்க நீங்க அவமானப்பட்டுருவீங்களோன்னு, கிடைக்க வேண்டிய அவார்ட் எங்க கிடைக்காம போயிருமோன்னு உங்களை பத்தி யோசிச்சு அப்படி ஒரு முடிவெடுத்து பேசியிருக்கா. உண்மையை சொல்லணும்னா அந்த தைரியத்தை பாராட்டணுமே தவிர சந்தேகப்படக்கூடாதுங்க. லக்ஷ்மி கிட்ட என்ன இவ்வளவு மாற்றம் தெரியுது? எனக்கும் மனிஷாவுக்கும் நடுவுல காதல் இருக்குன்னு தெரிஞ்சு வீட்டையே ரெண்டாக்கிட்டா. அப்படி இருக்கும்போது பாகியலட்சுமி மித்ரா என் புருஷன்னு சொல்லும்போது லக்ஷ்மிக்கு பாகியலட்சுமி மேல கொஞ்சமாவது கோபம் வந்திருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே இல்லைன்னா இந்த மாற்றத்துக்கு என்ன அர்த்தம்?